ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, Xiaomi இனிமேல் MIUIக்கு பதிலாக HyperOSங்கிற ஒரு நியூ கஸ்டம் OSஐ அடுத்து லான்ச் ஆக போகிற Xiaomi மொபைல்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இனிமேல் MIUI 15 அண்ட் MIUI அப்டேட்ஸ் வருமா, இந்த HyperOS எப்போ வரப்போகுது, இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, Xiaomi 2010லேருந்து இப்போ வரைக்கும் லாஸ்ட் 13 இயர்ஸாக MIUI தான் அவங்களோட அஃபீஷியல் கஸ்டம் ஸ்கின் OSஆ இருந்திருக்கு. அண்ட் Xiaomi மொபைல்ஸ் வாங்குறவங்களுக்கு ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸில் இந்த MIUIயுமே இருக்கும். ஏன்னா மற்ற OSோட கம்பேர் பண்ணும்போது MIUIயில் யூசர் இன்டர்ஃபேஸ் அண்ட் கஸ்டமைசேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் நிறையவே ஃபீச்சர்ஸும் இருக்கும். இப்போ வரைக்கும் MIUI 1லேருந்து MIUI 14 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் MIUI 15 வர மாதிரி இருந்தால் டிசம்பர் மந்த் Xiaomi 14 சீரிஸோட இந்த MIUI 15 லான்ச் பண்ணணும். பட் இப்போ வரைக்கும் MIUI 15 பற்றி Xiaomi சைட்லேருந்து எந்த ஒரு அஃபீஷியல் அப்டேட்டும் வரல. ஸோ ரீசெண்டாக Xiaomiயோட ஃபவுண்டர் அண்ட் சிஓவான லீ ஜுன் அவரோட ட்விட்டரில் Xiaomiயோட நியூ ஆப்ரேட்டிங் சிஸ்டமான இந்த HyperOSஐ Xiaomi 14 சீரிஸோட லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த அஃபீஷியல் ட்வீட்டோட லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த Xiaomi HyperOSோட லீக்டு ஃபீச்சர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். Xiaomi இந்த HyperOSஐ த பேப்பர் OSன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி ஆட்ஸ் அண்ட் ப்ளோட்வேர்ஸ் இல்லாமல் பியூர் ஸ்டாக் ஆண்ட்ராய்டை பேஸ் பண்ணி இந்த OS வர்றதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த HyperOSல நிறையவே நியூ வால்பேப்பர் கலெக்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வால்பேப்பர் எல்லாத்தையும் ஆல்ரெடி நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் வால்பேப்பர்ஸ்க்கான டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது, வேணும்னா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த OSல நிறையவே நியூ லாக்ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன்ஸும் நியூ ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கலெக்ஷன்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாக் ஸ்க்ரீன் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் 14ஓட லாக் ஸ்க்ரீனுக்கு சிமிலராக இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த HyperOS ஆண்ட்ராய்ட் 14 பேஸ்டு HyperOS 1.0 தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த OSல மொபைலோட சார்ஜிங் அனிமேஷன் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு. இதுவுமே ஒரு லீக்ஸ் தான். அண்ட் இந்த HyperOSோட ஆர்கிடெக்சரை ரீரைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது MIUIலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டானதாக இருக்க போகுது. அண்ட் MIUIயோட கண்ட்ரோல் சென்டரையுமே இந்த HyperOSல லைட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. MIUIயில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேவோட சிஸ்டம் ஆப் நேமை ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் எடிட்டர்னு ரீநேம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்த கண்ட்ரோல் சென்டர், ஃபைல் மேனேஜர், கேலரி அண்ட் செக்யூரிட்டி ஆப்போட HyperOSக்கான சிஸ்டம் ஆப்போட அப்டேட்டட் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிஸ்டம் ஆப்ஸோட லேட்டஸ்ட் வெர்ஷனில் நிறையவே நியூ சேஞ்சஸ் அண்ட் ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த HyperOSோட சிஸ்டம் ஆப்ஸை எப்படி உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு டெடிகேட்டடான வீடியோ வேணுமான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ பண்ணுறேன். ஓகே, ஃபைனலாக இந்த HyperOS 1.0 Xiaomi 14 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட்டில், அதாவது அக்டோபர் 31 சைனாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த HyperOS சைனாவில் அஃபீஷியலாக லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த OSோட டீட்டெயில்டு ஃபீச்சர்ஸ், எந்தெந்த மொபைல்ஸ்க்கெலாம் எலிஜிபிள், குளோபல் அண்ட் இந்தியாவுக்கு இந்த OS வருமா, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ உங்களுக்கு MIUI பிடிச்சிருக்கா, இல்லை இந்த நியூ HyperOS வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். I'm finally facing